மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட டேக் ஹோம் சேலரிய எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு இயர்லி சிடிசி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வாங்குவோம். நம்ம எந்த கம்பெனில வேலை செஞ்சிருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஆஃபர் லெட்டர் குடுக்க மச்ச உங்களோட இயர்லி சிடிசி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இயர்லி சிடிசில நெறைய காம்போனன்ட் இருக்கும். ஸோ, அதனால நம்ம பெரிய கன்ஃப்யூஷன்ல மாட்டிப்போம். நம்மளோட டேக் ஹோம் சேலரி மாசம் மாசம் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில மாட்டிட்டு இருக்க மச்ச, நம்ப கரெக்ட்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு யோசிப்போம். ஏன்னா, நம்மளோட டேக் ஹோம் சேலரிய வச்சு நம்ப கால்குலேட் பண்ணது வந்து கரெக்ட்டா, தப்பா? அதாவது டோட்டல் சிடிசிய வச்சு நம்ம கால்குலேட் பண்ண டேக் ஹோம் சேலரி கரெக்ட்டா, தப்பா? அப்படின்னு சொல்ற ஒரு கன்ஃப்யூஷனுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ, இத வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைன்லேயே நம்மளோட டேக் ஹோம் சேலரிய ஈஸியா கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Googleல போயிட்டு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? க்ரோ டேக் ஹோம் சேலரி கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத அங்க அப்டேட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நான் இப்போதைக்கு யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆப் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, மேக்ஸிமம் வந்து எனக்கு கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபையா, ஈஸியா எனக்கு புரியிற மாரி வச்சிருக்காங்க. அதனால தான் நான் என்னோட பெர்சனல் சைட்ல ரெக்கமெண்ட் பண்றேன். பட் ரெக்கமெண்டேஷன் சொல்றது வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேட் பண்றேன். பட் இதுதான் நீங்க எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு Googleல போயிட்டு எந்த டேக் ஹோம் சேலரி கால்குலேட்டர் வேணாலும் எடுத்து பண்ணலாம். இது எனக்கு சிம்பிளா தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ சேலரி கால்குலேட்டர் இந்தியா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, இப்படி ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்ல வேண்டிய காம்போனன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ்ட் டூ கம்பெனி எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க 7 லேக் போட்டிருக்காங்க. நான் இப்போ சேஞ்ச் பண்ணி 10 லேக்கா மாத்துறேன். ஓகேவா? அதுல போனஸ் இன்க்ளூடட் இன் சிடிசி பெர்சன்டேஜ். அதாவது அ நம்ம கம்பெனில எல்லாத்துலயுமே வந்துட்டு சிடிசினா என்ன? காஸ்ட் டூ கம்பெனின்னு அர்த்தம். அதுல வந்து போனஸு, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எல்லா கான்ட்ரிபியூஷனும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயர் நீங்க போயிட்டு ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா, உங்களுக்காக என்னென்ன காசெல்லாம் செலவாகுதோ, அது எல்லாத்தையுமே தான் சிடிசில காட்டுவாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ சிடிசினா காஸ்ட் டூ கம்பெனி. ஒரு எம்ப்ளாய வேலைக்கு வைக்க மச்சா, அந்த எம்ப்ளாய்க்கு ஆகுற எல்லா காஸ்ட்டையும் தான் காஸ்ட் டூ கம்பெனி அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இதுல வந்து போனஸ் இன்க்ளூடட் இன் சிடிசி. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்ட வந்து நாங்க போனஸா 1 வருஷம் கழிச்சு நாங்க பே பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போனஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10% 20% 30%ன்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஒரு 20% போட்டிருக்கேன். வேணாம். நம்ம ஒரு 15% போட்டுக்கலாம். சரியா? 15% போட்டு வச்சிருக்கேன். ஸோ 15% வந்து உங்களோட போனஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் முடிச்சோனே உங்களுக்கு போனஸா பே பண்ணுவாங்க. அடுத்து வந்து புரொஃபஷனல் டாக்ஸ். புரொஃபஷனல் டாக்ஸ் ஒரு ₹150. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க போட்டு வச்சிருக்கேன். இதுதான் அமௌண்ட்டுன்னு கிடையாது. புரொஃபஷனல் டாக்ஸும் உங்களோட அ உங்களோட டூ மந்த்லி கிராஸ்க்கு ஏத்த மாரி உங்களோட புரொஃபஷனல் டாக்ஸும் மாறும். அடுத்து வந்து மந்த்லி எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இது 1800 அவங்களே எடுத்துட்டாங்க. 1800 அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மேக்ஸிமமான ஸ்லாபு. அதாவது உங்களோட சிடிசி எடுத்தீங்கன்னா, அதில நெறைய காம்போனன்ட் வரும். அந்த காம்போனன்ட்ல பேசிக் பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஆ ஒரு அமௌண்ட் குடுத்துருப்பாங்க. அந்த காம்போனன்ட்டோட ஹையர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் தான் எடுத்துப்பாங்க. ஸோ எப்பொழுதுமே இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா நீங்க யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. மந்த்லி எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் உங்களோட சேலரி ஸ்லிப் எடுத்து பார்த்தாலும் மேக்ஸிமம் ₹1800 தான் குடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து மந்த்லி எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1800 போட்டேன். இப்ப அடுத்து மந்த்லி அடிஷனல் டிடக்ஷன். இது இல்லாத உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, இல்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அப்படின்னு எதுனாச்சும் டிடக்ட் பண்றாங்கன்னா, அந்த டிடக்ஷனையும் நீங்க இங்க போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு 2000ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இல்ல எவ்வளோ ஆகுதோ அது போட்டுக்கோங்க. நான் சும்மா நீங்க வந்து உங்க கம்பெனிலேருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்கன்னா, அப்ப அந்த பஸ்ஸுக்கு ஒரு அமௌண்ட் டிடக்ட் பண்றாங்க. அப்ப அது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹3000ன்னு போட்டிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். ஸோ அது வந்து நீங்க உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வருதோ அத போட்டுக்கோங்க. சரியா? 3000 கூட நெறைய பேர் அதிகம்னு யோசிப்பீங்க. ₹300 போட்டிருக்கேங்க. ₹300 தாண்டி நான் கம்மியா போடவே மாட்டேன். ஸோ இதுல இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் மந்த்லி டிடக்ஷன் என்னென்னு சொல்லி காட்டிட்டாங்க. 16,600 ரூபீஸ். அண்ட் டோட்டல் ஆனுவல் டிடக்ஷன் வந்து ₹1,99,200. ஸோ உங்களோட சிடிசி வந்து 10 லேக் இருந்துச்சுன்னா, அதுல உங்களுக்கு
15% வந்து போனஸ்க்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் உங்களோட டேக் ஹோம் சேலரி மாதம் மாதம் ரூ. 66,833, அதாவது ₹66,733 வந்து உங்களுக்கு மந்த்லி டேக் ஹோம் சேலரியாக வரும். ஸோ ஆனுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டேக் ஹோம் சேலரி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 8,800. இந்த டேக் ஹோம் சேலரின்னு சொல்கிறது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழுவுற ஒரு அமௌண்ட்டை தான் டேக் ஹோம் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப்போ மொபைலோ இருந்துச்சுன்னா அதில் இந்த சேலரி கால்குலேட்டர் வச்சு உங்களோட சிடிசி எவ்வளோ, அதில் போனஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ போகுது, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ போகுது, பிஎஃப் எவ்வளோ போகுது, இஎஸ்ஐ எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஈஸியாக உங்களோட டேக் ஹோம் சேலரியை நீங்கள் இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டேக் ஹோம் சேலரிக்கு நம்மளுக்கு ரொம்ப அலைய தேவையில்லை. ஸோ எனக்கு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.